எங்க வீட்டுக்கு வந்து என்ன ஏச்சி ஏசிட்டு போனாங்க தெரியுமா? வீட்டு பக்கமே வந்துடாதன்னு சொல்லிட்டாவம்மா. இப்ப நாங்க வந்தா என்னை பார்த்து பார்த்து கோவம் தான் படுவாவ. கண்டிப்பா உள்ள வான்னு கூட கூப்பிட மாட்டாவம்மா. அதுக்கு எதுக்கு நாங்க வரணும்னா இங்கேயே இருக்கேன். உங்க அப்பாக்கு என்னைக்கு கோவம் கரையுதோ அவையிலே வந்து கூப்பிடட்டா அனுஷ்கா. அதுக்கு முன்னாடி நாங்க வந்தேன்னு வச்சுக்கியா உங்க அப்பா ஏதாவது விபரீதமான முடிவு எடுத்துருவாவ. அப்புறம் வாழ்க்கை முழுக்க எங்களால் சேரவே முடியாது. அம்மா எதுக்குமா இப்படி பேசுறீங்க? நீங்க வீட்டுக்கு வாங்க, நான் அப்பாட்ட பேசுறேம்மா. நான் சொன்னா அப்பா புரிஞ்சுப்பாங்க. நீங்க உடனே கிளம்பி இங்க வாங்க. அனுஷ்காமா அங்க வந்து சரி வராதுமா. உங்க அப்பா அந்த பக்கம் வந்தா டைவர்ஸ் பண்ணிடுவேன்னுட்டாவ. அதெல்லாம் அப்பா எதுவும் பண்ண மாட்டாங்கம்மா. நான் அப்பாட்ட பேசுறேன். நான் மட்டும்தான் இப்ப வீட்டுல தனியா இருக்கேன். இங்க வாங்கம்மா. அனுஷ்காமா எனக்கும் அங்க வந்து இருக்கதாம்மா ஆசை. ஆனா உங்க அப்பா இங்க வந்திருக்கும் போது தெளிவா சொல்லிட்டு போயிட்டாவ அந்த பக்கமே வந்துடாதேன்னு. வந்தா ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாவம்மா. அவிய வார்த்தை மீறி நான் இப்ப அங்க வந்தா சரி வராது அனுஷ்கா. அப்புறம் உங்க அப்பா இதை விட ஏதாவது பெரிய முடிவு எடுத்துருவாவ. நான் வேணா கொஞ்ச நாள் கழிச்சு வரேம்மா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. என்னால முடியலம்மா. அங்கேயும் என்னால போக முடியல. இங்கேயும் யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. சீக்கிரமா நீ வீட்டுக்கு வா. சரி அனுஷ்காமா அழாத. அம்மா இன்னும் 2-3 நாள்ல வாரேம்மா. நீ உங்க அப்பாட்ட அடிக்கடி சொல்லி வை. அம்மா இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு அப்பாட்ட அடம்பிடி. அப்பதான் நான் வந்து அங்க சேர்த்துக்கிடுவா அனுஷ்கா. அப்பாட்ட நான் சொல்றேம்மா, நீ முதல்ல வீட்டுக்கு வா. வாரேன் அனுஷ்காமா, ஒரு 2-3 நாள் கழிச்சு வாரேன். சரி சீக்கிரமா வா. நான் போன வைக்கிறேம்மா. அனுஷ்காமா மாப்பிள்ள போன் போட்டாவளா? இல்ல நீயாவது அடிக்கடி போட்டு பேசுறியம்மா? அம்மாவை போன் போடுறதே இல்ல. நானே போன் போட்டாலும் எரிஞ்சு எரிஞ்சுதான் விழுறான். அதனால நான் உனக்கு போன் போடுறதே இல்ல. அனுஷ்காமா மாப்பிள்ள இப்போ மேல சின்ன கோவத்துல இருக்காவம்மா. அதனால தான் அவரு போன் போட்டு உங்ககிட்ட பேசுறதில்ல. நீ அடிக்கடி போட்டு பேச அனுஷ்கா. அப்பதானே அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கோவம் குறையும். நீ எதுக்கு பேசாம இருக்கா? நான் போன் போட்டாலும் கோவப்படியாம்மா. முன்னாடி மாதிரிலாம் என்கிட்ட அன்பா பேசுறதே இல்ல. எரிஞ்சு எரிஞ்சு விழுற போன் போடாதன்னு சொல்லி கட் பண்ணிட்டான். ரொம்பவே கோவப்படுறாம்மா. அத்தை கொஞ்ச நாள் சமாதானமா இருந்தாங்க. இப்ப இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவங்களும் என்கிட்ட கோவப்பட்டுட்டாங்க. நான் போன் போட்ட யாருமே எடுக்கிறதே இல்ல. இவன் மட்டும்தான் இன்னைக்கு பேசினா, அப்பயும் கோவத்தோட தான் பேசிட்டு கட் பண்ணான். அதனால நான் யாருக்கும் போன் போடவே இல்லை. அனுஷ்கா அப்படிலாம் இருக்காது அனுஷ்கா. மாப்பிளைக்கு அடிக்கடி போன் போட்டு எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்கன்னு கேளு. அன்னைக்கு ஏதோ கோவத்துல இருந்திருப்பாவ. இப்போ கோவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். நீ போன் போட்டு கேட்டாதானே அவர் எப்படி இருக்காருன்னு தெரியும். ஏன் எல்லாத்தையும் மறந்து நீ வான் கூட கூப்பிட வாய்ப்பு இருக்கு. அதனால தினமும் ஒரு தடவையாவது போன் போட்டு பேசுமா. அம்மா அவன் போன் போட்டு பேசவே மாட்டேங்க. நானே வாயாம எப்படி எனக்கு போட்டு போட்டு பேச முடியும்? எனக்கு தான் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. நாயை விரட்டுற மாதிரி விரட்டியா. அவனே வேணும்னா போடட்டும், இல்லைன்னா அந்த ஆளு இருக்கட்டும் போயிடுங்க. நான் உங்க கூடயே இருந்துக்கிட்டே நீங்க வந்துருமா. அனுஷ்காமா நாங்க வந்தாலும் நீ எங்க கூடயே இருக்க கூடாதுமா. எப்பவுமே நீ உன் புருஷன் கூட வாழ்றதாமா உனக்கு நல்லது. அவன் எப்படி தெரியுமா பேசியா? கடத்த கதையே வச்சு வச்சு பேசிக்கிட்டு இருக்காமா. உனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? நீ உங்க அம்மா சேர்ந்து பிளான் பண்ணி தானே இப்படி பண்ணீங்கன்னு சொல்றான். எனக்கு இந்த விஷயமே தெரியாது தானே. அவளை ஏதாவது பண்ணணும்னு சொன்ன நீ பண்றேன்னு சொன்னா. ஆனா நீ கடத்த சொல்லியிருக்காங்களா எனக்கு தெரியாது. அன்னைக்கு மாதிரி ஏதோ மிரட்டல் பண்ண போறான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நீ இப்படி பண்ணி வச்சிருக்கா. அவன் இதை சொல்லியே நீ குத்தி குத்தி காமிக்காமா. எனக்கும் எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லியா. வேணும்னே தான் நான் போய் ஒழிஞ்சுக்கிட்டு அவனை கூட்டிட்டு போய் அடி வாங்க வச்சேன்னு சொல்லியா. அனுஷ்காமா மாப்பிள்ள அப்படியே சொல்லியாரு. நீ வருத்தப்படாதம்மா. மாப்பிள்ளைய பார்த்து நான் பேசியேன். இந்த விஷயத்துக்கு உனக்கு ஒரு சம்மந்தம் இல்லை நான் சொல்லியுமா. நீ கவலைப்படாத. இதுக்கு மேல நான் பார்த்துக்கிட்டேன். நீ உங்க அப்பாட்ட பேசி அவிய மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்த பாரு அனுஷ்கா. சீக்கிரமா அம்மா இங்க வந்துறியா? உன் வாழ்க்கையும் சரி பண்ணியா? சரியா? சரி. எத்தே எத்தே என்ன கமரி? ஒரு நாள் நான் இருக்க இடத்துக்கு வந்து என்னத்தை நொன்னத்தை எல்லாம் கூடுறது கிடையாது. ஏனோ நான் சின்ன பிள்ளை மாதிரி நீ பெரிய ஆள் மாதிரி இங்க நின்னே கூடுவா. இருக்க இடத்துக்கு வந்து ஒரு நாள் பேச்சு கிடையாது. எத்தே நீங்க ரூம்குள்ள இருந்து பணங்கன்னா எண்ணிட்டு கிடப்பிய. அங்க வந்து உங்களுக்கு கூப்பிட வந்தா எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்கன்னு பாத்துருவேன்ல. அந்த நேரத்துல உங்களுக்கு கோவம் வரும். அதனால தான் இங்க இருந்து கூடியே. ஆமா பணத்தை மூட முடியா கட்டி வச்சிருக்கேன். என்ன அடிக்கிட்டு உட்கார்ந்திருக்கேன். பேசியவர் பேச்சு கோமரி. 4 பேர் காதுல விழுந்தா என்ன நினைப்பாவே? முழுசா வீட்டுல ஒரு 50,000 ரூபாய் கூட கிடையாது.
அம்மா 50,000 வச்சிருக்கீங்களா? இதுக்கு இப்படி வாய பார்க்க குமரி 50,000க்கு? உன் பேச்சே சரியில்லையே. 50,000 பெரிய பணமா? முன்னாடிலாம் லட்ச லட்சமா இருக்கு. இப்ப அப்படியே இருக்கு. நானே ஒண்ணுத்துக்கு ஆள் இல்லாம உட்கார்ந்திருக்கேன். விவசாயமும் சரியில்லை. அங்க வேலை ஆட்களுக்கே சம்பளம் பூரா போயிருது. இதுல உங்களுக்கு வேற மாசம் 10,000 எடுத்து நீட்ட வேண்டியிருக்கு. அததான் சாப்பிடுவேன் இததான் சாப்பிடுவேன் இப்ப ஒரு லிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டு ஜாம வாங்கி போட்டு முடியல. முன்னாடி மாதிரியா இருக்கு இப்ப எல்லாம். என் கண்ட்ரோல்ல இருக்கு முன்னாடி. நான் ஒண்ணு ஒண்ணு பார்த்து பார்த்து வாங்குவேன், பார்த்து பார்த்து செய்வேன். இப்ப அப்படியா இருக்கு? இல்ல வேற வருமானம் தான் வருதா? அந்த தோட்டத்தை நம்பிதான் பொழப்பு ஓடிட்டு இருக்கு. இதுல என்னடான்னா தாம் தூம்னு நீங்க செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டிய. நான் பார்த்து பார்த்து என்ன செஞ்சா ரூபா செலவு குறையும்னு பார்த்து பார்த்து செய்வேன். இப்ப அப்படியே நடக்கு இந்த வீட்ல. எல்லாம் இஷ்டத்துக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஏத்தே ஒரே ஒரு தடவை 10,000 ரூபாய் தந்தியா நான் ஒரு தடவை செலவு பண்ணியிருக்கேன். அவ்வளவுதானே தே. இதுக்கு ஏன் 10 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்ட மாதிரி பேசிட்டே இருக்கிய? ஓஹோ, உனக்கு 10,000 அப்ப ஈஸியா போச்சு. 10 கோடி ரூபாய் செலவு பண்ணாத செலவு. 10 பைசா செலவு பண்ணாலும் அது ஒரு செலவு தான். உங்களுக்கு வீட்டுல இருக்கும்போது இப்படியே மாச செலவுக்கு 10,000 எடுத்து செலவு பண்ணீங்களோ? உங்க அம்மா 10 ரூபாய் பச்சை மிளகாய் வாங்குறதுக்கே அல்வாவே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? பியாச வந்துட்டா பியாச்சி. ஆமா, இப்ப எதுக்கு கூப்பிட்ட? ஐயோ கடவுளே, நான் எதுக்கு உங்களை கூப்பிட்டேனே மறக்கடிச்சிட்டியே தே. இவ்வளவு நேரம் பேசுன பேச்சுல எல்லாம் மறந்து போச்சு. மறந்து போச்சுனா உட்கார்ந்து யோசி. நான் உள்ள போறேன். ஏத்தே பணத்தை பெறவே என்னலாம் நில்லுங்க தேய். கோரி என்ன பேச்சு பேசியா? வாயில இருக்கு நல்லா வந்துரும். எதுக்கு கூப்பிட்ட சொல்லி தோலை. ஏத்தே நேத்து நீங்க என்னை கூப்பிட்டு வச்சு தோட்டத்துக்கு போன்னு சொன்னீங்களா? ஆமா, நேத்துக்கே தோட்டத்துக்கு போன்னு சொன்னேன். போகாம வீட்டை தானே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. இன்னைக்கு அது காலையில போயிருக்கலாம்ல குமரி. ஏத்தே நான் இவ்வளவு நேரம் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன் தேய். என்ன யோசிச்சா? இல்ல தேய், வீட்டுல தான் வேலை பார்க்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு தான் எனக்கு யோசனை வந்துச்சு. தலையில லைட் எல்லாம் எரிஞ்சிட்டு தேய். என்னத்துக்கு பல்ப் ஏதோ மாட்டிட்டியாக்கா? இல்ல தேய், அறிவு கண்ணு திறந்துருச்சு, ஞான ஒளி பிறந்துருச்சு. குமரி ரொம்ப புதுமை விட்ட. இல்ல தேய், புதுமைலாம் இல்ல, உண்மையாதான் சொல்றேன். நான் தோட்டத்துக்கு போறதுதான் எல்லாத்துக்கும் சரியா இருக்கும்னு தெரிஞ்சுட்டேன் தேய். அதனால நீங்க சொன்ன மாதிரியே நான் தோட்டத்துல போய் வேலை பார்க்கேன். ஆனா என் கூட சித்தியும் வர சொல்லுங்க தேய். சித்தியா? யார் சொல்லியா? செல்லம்மாவியா? அவன் எதுக்கு குமரி வாங்க கூட வரணும்? அவன் இந்த வீட்டு விருந்தாளி. தோட்டத்துல போய் அவளை வேலை வாங்கலாம்னு பாக்குறியோ? ஏத்தே நான் அவியல போய் வேலை வாங்குவேனா? எனக்கு தெரியாத அவிய இந்த வீட்டு விருந்தாளின்னு. நான் ஏன் இதை சொல்றேன்னா சித்திக்கு என் மேல ரொம்ப பாசம் வந்துட்டு தேய். நான் எங்க இருக்கேனோ அங்கதான் அவியெல்லாம் இருக்கணும்னே ஆசைப்படியாவ. எப்பவுமே அவிய பெத்த பிள்ளை மாதிரி என்ன நினைக்காவத்தே, பிள்ளை பிள்ளைன்னு சொல்லியாவத்தே. அவிய இப்போ அனுஷ்காவை வேற பிரிஞ்சிருக்காவ பத்தியலா. அதனால என் மேல ரொம்ப பாசத்தை வச்சு தொலைச்சிட்டாவத்தே. என்னை பிரிஞ்சு அவியலால வீட்டுல இருக்கவே முடியாது. நான் தோட்டத்துக்கு போயிட்டேன்னு வச்சிருங்களா, அந்த வீட்டுல அவிய இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருவாவத்தே. அதனால நான் வேலைக்கு போகும்போது சித்தியும் கையோட கூட்டிட்டு போயிருக்கேன். அவியல அங்க கொண்டு ஒரு நிழல்ல உட்கார வச்சு எல்லாம் வெட்டி கொடுத்து குடிச்சிட்டு படுத்து கிடங்கன்னு சொல்லி நான் வேலை பார்க்கேன் தேய். அதாவது அவன் புருஷனையும் பிள்ளையும் பிரிஞ்சு இங்க இருப்பா. ஆனா உன்னைய பிரிஞ்சு இங்க இருந்துக்கிற மாட்டான்னு சொல்ல வரா. இதை நான் அப்படியே நம்பணும். ஏத்தே நீங்க நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் சித்தியை கூப்பிட்டே நிரூபிச்சிருக்கேன். சித்தி, சித்தியோ. என்னடா குழந்தை செல்லம்? என்ன தோட்டத்துக்கு போலையாடா? ஏத்தே பாத்துக்கிட்டீங்களா? சித்தி என் மேல பாசத்தை எப்படி கொட்டி வச்சிருக்காவ நீ. அவிய ஒரு வார்த்தை பேசுறதுலே தெரியாதே, பாசம் கொப்பளிக்கும். குழந்தை செல்லம் என்னடா? சித்தி நீங்க என்ன எப்படி பாக்குறிய? கண்ணால தான்டா. அது இல்ல சித்தி, அனுஷ்கா இடத்துல தானே வச்சு பாக்குறிய. ஆமாண்டா செல்லம், உன்னை நான் என் பிள்ளை மாதிரி தான் நினைக்கேன். என்னை பிரிஞ்சு இருக்கவே முடியாதுல்ல சித்தி உங்களால. ஆமாண்டா செல்லம், எப்பவுமே உன் கூட இருந்தாதான் சித்திக்கு ஒரு நிம்மதி. இன்னைக்கு கூட நீ தோட்டத்துக்கு போக போறியேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சித்திக்கு வீட்டுல கையும் ஓடாது காலும் ஓடாது, நிம்மதியே இருக்காது. செல்லம்மா, குழந்தை எல்லாத்தையும் சொன்னா அவ சொல்ற மாதிரி தான் நீயும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒத்தையில இருக்கிறதுனால உனக்கு கவலை வந்து பிடிச்சிருக்கா. அப்படின்னா நீ அவ கூட தோட்டத்துக்கே போனா எதுவும் சொல்ல இல்ல. ஓ சித்தியோ, தோட்டத்துக்கு போமா? தோட்டத்துக்கா? நான் எதுக்கு தோட்டத்துக்கு வரணும்? மைனி என்ன சொல்லிட்டு போறாவ? அது வந்து சித்தி என்னை பிரிஞ்சு இன்னைக்கு இருக்க முடியாதுன்னு சொன்னீல்ல, அதான் என்னை தினமும் என் கூட வந்து வேலை பார்க்க சொல்லியாவ. என்னது, நான் வேலை பார்க்கணுமா? ஆமா பின்ன என்ன, வருஷ கணக்குல உங்களை உட்கார வச்சு விருந்து சோற போடுவாவ. ஓயாம இந்த வீட்டுல வந்து தங்கினா வேலைக்கார மாதிரி வேலை தான் செய்யணும்.
விருந்தோம் மருந்தோம் 3 நாள் தான், அதுவும் புள்ள குட்டி புருஷனோட வந்தாதான் விருந்து. இப்படி ஓயாம வில்லத்தனம் பண்ணிட்டு இங்க வந்து தங்குனா தோட்டத்துல தான் வேலை செய்யணும். ஒழுங்கா அந்த வீட்டுல இருந்திருக்கலாம்ல, என்ன போட்டா கொடுக்குறியா? வீட்டுல இருந்தாலாவது மிக்சி கிரைண்டரா தான் உங்களை யூஸ் பண்ணிருப்பேன். இப்ப தோட்டத்துக்கு வந்து பாருங்க, ஏர்ல போட்டு நான் மாடு மாதிரி வேலை வாங்குறேன். என்னையவா போட்டு கொடுத்து இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு பாக்குறியா? நான் ஒன்னும் பச்சை பாப்பா கிடையாது. யார் யார் என்ன எங்க போட்டு வச்சிருப்பேன்னு எல்லாம் தெரியும். அதான் நீங்க வச்ச அப்ப உங்களுக்கே திருப்பி வைக்கலான்னு கூப்பிடுறேன். வாரியல தோட்டத்துல போய் தாலாட்டு பாடுவான். நான் வர மாட்டேன். என்னது வர மாட்டியல? உங்களை தூக்கி கொண்டு அங்க போட்டுறேன்.